கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் நடைபெற்ற துரோன் அன்வார் பேரணியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உருவப்படத்திற்கு பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக கோலாலம்பூர் இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் தெரிவித்துள்ளார். ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்ற இந்த பேரணி எவ்வித அசம்பாவிதமின்றி நடைபெற்றாலும் பிரதமர் அன்வாரின் உருவப்படத்தை 2 நபர்கள் பிரம்பால் அடித்து மக்களின் கவன ஈர்ப்பு செய்த சம்பவம் தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலானதாக டத்தோ முகமது யூசுப் குறிப்பிட்டார். முன்பு தாங்கள் அறிவித்தது போல் அந்த பேரணி நடத்தப்படுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் அதில் எந்த ஒரு குற்ற செயல்களும் நிகழுமானால் போலீஸ் துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரம்படி தண்டனை நிறைவேற்றம் குறித்து போலீசார் புகார் பெற்றுள்ளதாக இன்று திங்கட்கிழமை கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.